தமிழ் சினிமாவில் இப்போ பேன் இந்தியன் படத்தோடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா பாகுபலி, கேஜிஎஃப் போன்ற படங்களால் தான். அதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அனைத்து படங்களுமே இப்போ பேன் இந்தியன் படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டர்ஸும் சரி, ஹீரோக்களும் சரி ரொம்பவே ஆசைப்பட்டு வராங்க. ப்ரொடியூசர்ஸும் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படம் எடுத்தால் நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம், அதன் மூலம் ஒரே படத்திலே செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு யோசித்து எடுக்கிறாங்க. ஆனால் எடுக்கிற படம் மொத்தமே அந்தளவுக்கு போகுதான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். மொத்தமே பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக தான் போகுது. அதனால் தமிழ் சினிமாவே அழியும் நிலைமையில தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனங்கள், இப்படி எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே எதிர்ப்பாக தான் இருக்குது. மற்ற சினிமா படங்கள் வரவேற்பை பெற்றாலும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா படமே வரவேற்பை பெற தவறிடுது. லோ பட்ஜெட் படங்கள் என்னதான் சாதிச்சாலும் ஹை பட்ஜெட்டில் போட்டு எடுக்கப்படும் படம் சாதிக்காமல் போகிறது ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்பவே நஷ்டத்தை கொடுத்துட்டு வருது. அதை தொடர்ந்து இப்போ மிகப்பெரும் ஹை பட்ஜெட்டில் பேன் இந்தியா படமாக எடுக்கப்பட்டு வரும் படம் தான் கூலி. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லீடாக நடிக்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா மற்றும் அமீர் கான் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் எடுக்கிறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. என்னதான் இந்த படம் பேன் இந்தியா படமாக எடுத்தாலும் ரசிகர்களுக்கு பிடிக்கும் விதமாக எடுக்கணும் என்பதில் ரொம்பவே ஒரு சீனையும் பார்த்து எடுத்துகிட்டு வராரு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா கடைசியாக எடுத்த லியோ படம் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படமாக சம்பவம் பண்ண தவறி போச்சு. கிட்டத்தட்ட 1000 கோடி எதிர்பார்த்திருந்த அவங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதற்கு காரணம் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு படம் எடுத்தது தான் என்று சொல்லப்படுது. இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்துட்டாரு லோகேஷ் கனகராஜ். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதில் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸாக நம்ம விஜயகாந்தை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கோட் படத்திலே பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் கொண்டு வரல. அதை சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு ரசிகர்கள் ரொம்பவே கோரிக்கையை வச்சாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒரு பாட்டில் நம்ம விஜயகாந்த் வர போகிறாராம். இந்த பாட்டு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பிடிக்கும் வண்ணம் இருக்கும். காவாலா பாட்டை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுது. அப்படி தான் சொன்னாங்க. வேட்டையன் படத்தில் காவாலா பாட்டை மிஞ்சும் அளவுக்கு ஒரு பாட்டு வரும்னு. அது தனி ஜானரில் இருந்துச்சு. ஆனால் காவாலா பாட்டு தனி ஜானரில் இருந்துச்சு. இப்போ கூலி படத்தில் பிரம்மாண்டமாக இந்த பாட்டை எடுத்திருக்காங்களாம். மிக பெரும் செட்டு போட்டு பல நடன கலைஞர்களை கூப்பிட்டு இந்த பாட்டை எடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ ஷூட்டிங்கில் கலந்துருக்காரு. அந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடனம் ஆடி இருக்காராம். அவர் ஃபுல் எனர்ஜியாக நடனம் ஆடி இருக்காரு. அவரோட எனர்ஜியை பார்க்கும்போது இன்னுமே 10 வருஷத்துக்கு படங்கள் நடிப்பார் என்று லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாப்போம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.